லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். இன்றைய தினம் மிக முக்கியமான 2 விடயங்களை தான் நாங்கள் விவரமாக பார்க்க போகின்றோம். அதில் ஒன்று, கபில சந்திரசேனவின் மர்ம மரணம். இது சம்பந்தமாக தொடர்ந்து இப்பொழுது மும்முரமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இன்றைய தினமும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே இந்த கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று, என்னிடம் கூட நிறைய பேர் கேட்டார்கள், ரைட், கபில சந்திரசேன அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டில் வைத்து இறந்து கிடந்திருக்கின்றார், அது தற்கொலையா மரணமா என்பது குறித்து இப்பொழுது விசாரணைகள் இடம்பெறுகின்றது. தற்கொலையா கொலையா என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெறுகின்றது. ஆனால் வெளியிலிருந்து யாராவது அரவிந்த் டி சில்வாவின் வீட்டிற்கு வந்தார்களா? அப்படி என்றால் அங்கு இருக்கின்ற சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருக்கும் தானே, இதை சற்று கண்டுபிடித்து சொல்லுங்கள் நில்ஷான் என்று என்னிடமும் நிறைய பேர் கேட்டிருந்தீர்கள். ஆனால் எனக்கும் அதற்கான சரியான பதில் தெரியாமல் இருந்தது. காரணம், நீதிமன்றத்திலே இது சம்பந்தமாக எப்போதாவது பேசப்படும் தானே, அப்போது அந்த விடயங்களை விவரங்களை திரட்டி வழங்கலாம் என்று நினைத்திருந்த நேரத்தில் இன்றைய தினம் அது சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதவான் அவர்கள் கேட்கின்றார், கபில சந்திரசேன அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டில் தான் இறுதியாக தங்கியிருந்திருக்கின்றார். அப்படி என்றால் அங்கு சிசிடிவி கேமராக்கள் இருந்திருக்கும் தானே, அவற்றில் ஏதும் பதிவாகி இருக்கின்றதா? நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். அது மாத்திரமல்ல, அந்த வீட்டை நோக்கி இருக்கின்ற அயல் வீடுகளில் இருக்கின்ற சிசிடிவி காட்சிகளில் என்ன பதிவாகி இருக்கின்றது, அது சம்பந்தமாக எதுவும் தேடி பார்த்தீர்களா, விசாரித்தீர்களா என்று நீதவான் கேட்டதற்கு விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்த ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன நினைக்கின்றீர்கள், என்ன கண்டுபிடித்திருப்பார்கள் என்று? சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அந்த சிசிடிவி கேமராக்களில் அது இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது. சிசிடிவி கேமராக்கள் இயங்குகின்றது. ஆனால் அதில் பதிவாகும் எந்த ஒரு காட்சிகளும், அதாவது ரெக்கார்டிங் இல்லை என்று தான் சொல்லப்படுகின்றது. ஃபைலில் சேவ் ஆகாதான். பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் மிகவும் அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக இருக்கின்றது. அரவிந்த் டி சில்வா எப்படியாப்பட்ட ஒரு நபர், முன்னாள் கிரிக்கெட் வீரர், அதுவும் அவர் வசிக்கின்ற அந்த இடம், அந்த பிரதேச பகுதி மிக பெரும் செல்வந்தர்கள் வசித்து வருகின்ற ஒரு பகுதி. நாங்கள் கூட சென்று பார்த்தோம். எல்லாமே அந்த இடங்கள் இருக்கின்ற, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வீடுகளுமே சொகுசும் பிரம்மாண்ட வீடுகள் தான் அங்கு இருக்கின்றது. ஆகவே அரவிந்த் டி சில்வாவினுடைய வீடும் அப்படித்தான். ஆனாலும் அங்கு சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே இருந்திருக்கின்றது. 4-5 கேமராக்கள் இருக்கின்றது. எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. லைவில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நான் அந்த பகுதிக்கு சென்றால் நான் வந்ததை லைவாக அந்த நேரத்திலே பார்த்து கொள்ளலாம். பிறகு இன்னும் ஒரு நாள் நான் வந்தேனா இல்லையா என்பதை பார்க்க முடியாது. காரணம், ரெக்கார்டிங் இல்லை, ஃபைல்ஸில் எந்த விதமான பதிவும் ஆகாது என்பதனை இன்று விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது இதை வைத்து பார்க்கும்போது எனக்கு இன்னொரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இதே போன்று தான் இந்த ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இந்த ஏர்பஸ் இந்த கான்ட்ராக்ட், இது சம்பந்தமாக பல்வேறு உண்மை விடயங்களை, உண்மை என்று நாங்கள் சொல்ல முடியாது, உண்மை என்றால் ஏதோ அவருக்கு தெரிந்த விடயங்களை ஒரு இணையதளத்தினூடாக வெளிப்படுத்தி வந்தார். அவர் ஆர்கேட், கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் அதிகாலை வேளையிலே தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார் என்று தான் அந்த செய்தி அப்போது பதிவானது. அடுத்த கேள்வி, ரைட், சுற்றி இருக்கின்ற சிசிடிவி கேமராக்கள் எங்கென்றால் சுற்றி வர சிசிடிவி கேமராக்கள் இருந்திருக்கின்றது, எதுவுமே அந்த நேரத்தில் இயங்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள். இப்பொழுது அதே ஒரு சம்பவம் தான், அதே வழக்கு, அதே சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு தான் இந்த ஏர்பஸ் விவகாரம், ஊழல் மோசடி சம்பந்தமான விவகாரம். இந்த விவகாரத்திலும் கபில சந்திரசேன மிக முக்கியமான சந்தேக நபர். மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் நான் கொடுத்தேன் என்று
லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கியவர் இப்பொழுது உயிருடன் இல்லை. அவர் இறுதியாக இருந்த உயிரிழந்த அந்த வீட்டில் இருக்கின்ற சிசிடிவி காட்சிகள் எதிலுமே பழையவை எதுவுமே பதிவாகி இல்லை என்பதுதான் அதிர்ச்சியான தகவலாக இருக்கிறது. சற்று விளங்கும் வகையில் நான் அந்த செய்தியை வாசித்தை காண்பிக்கின்றேன். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் சந்தேகத்துக்கு இடமான மரணம் தொடர்பான வழக்கு விசாரணையில் அவர் உயிரிழந்த இடத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் இயங்கிய பொழுதிலும் காட்சிகள் எவையும் பதிவாகவில்லை என கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்று இந்த மரணம் தொடர்பாக நீதவான் விசாரணை மற்றும் சாட்சி பதிவுகள் இடம்பெற்றன. இதன்போது 6 சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளித்தனர். முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவின் இல்லத்திலேயே உயிரிழந்திருந்தார். அந்த இல்லத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவை இயங்கு நிலையில் இருந்த போதிலும் நீண்ட காலமாக அதில் காட்சிகள் எவையும் பதிவு செய்யப்படவில்லை, ரெக்கார்டிங் இல்லை என கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதவானுக்கு தெரிவித்தனர். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், கபில சந்திரசேன வந்ததிலிருந்து தான் ரெக்கார்டிங் இல்லையா அல்லது நீண்ட காலமாகவே ரெக்கார்டிங்ஸ் இல்லையா என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். உண்மை நிலை என்னவென்றால் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள், நீண்ட காலமாகவே இதில் ரெக்கார்டிங் இல்லை என்று. லைவாக பார்த்துக்கொள்ளலாம், யார் வந்தால் யார் போனாலும் லைவாக நேரடியாக கதவுக்கு வெளியே இருப்பவர்கள் யார் என்பதை தொலைக்காட்சியை ஆன் செய்து பார்த்தால் ரைட் சிசிடிவியூடாக எங்களுக்கு தெரியும் வந்திருப்பவர் யார் என்று. மற்றும்படி அந்த வந்தவர்கள் சென்றவர்கள் யார் குறித்தும் எந்த விதமான காட்சிகளும் பதிவாகாது. இத்தான் ஒரு பாரிய சிக்கலாக அமைந்திருக்கின்றது இப்பொழுது இந்த விசாரணையில். இதனால் மரணம் நிகழ்ந்த இடத்தின் காட்சிகள் எவையும் காவல்துறைக்கு கிடைக்கவில்லை. எனினும் உயிரிழந்தவர் தங்கியிருந்த இல்லத்திற்கு செல்லும் மற்றும் வெளியேறும் வழிகளை கொண்ட அயல் வீடுகளின் சிசிடிவி பதிவுகள் அனைத்தும் காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த மே 12ஆம் தேதி நீதிமன்ற அனுமதியுடன் உயிரிழந்தவருக்கு சொந்தமான மற்றொரு இல்லத்தில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த வீடு இருக்கின்றது பான்ஸ் பிளேஸ், அதாவது கபில சந்திரசேனவினுடைய வீடு பான்ஸ் பிளேஸில் இருக்கின்றது. இதில் ஒரு வீட்டு பணிப்பெண் இருக்கின்றார், ஒரு பணியாளர் இருக்கின்றார். அவர் தான் இவருடைய ஆடைகள், அதாவது கபில சந்திரசேனவுக்கு தேவையான நீதிமன்றத்திற்கு அணிந்து செல்ல வேண்டிய ஆடைகள் மற்றும் அந்த ஜிம் பெல்ட் எல்லாவற்றையும் கொண்டு வந்தது அந்த பணியாளர் தான். அவர் 2 தொழில் புரிகிறார். அதாவது காலை 7 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை மொபிட்டல் நிறுவனத்திலே தொழில் புரிந்து வருவதாக சொல்லப்படுது. பொரலை பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு காரியாலயத்தில் அவர் அந்த தொழிலை முடித்துவிட்டு அந்த பணியை முடித்துவிட்டு வந்து தான் கபில சந்திரசேனனுடைய இல்லத்திலே பணியாளராக வீட்டு பணியாளராக சேவையாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த வீட்டில் இன்னும் ஒரு பணிப்பெண் இருக்கின்றார். அந்த பணிப்பெண் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து வந்திருக்கின்றார். அவரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்று கபில சந்திரசேனவின் பான்ஸ் பிளேஸில் அமைந்திருக்கின்ற அந்த வீட்டிற்கு சென்று அந்த பணிப்பெண்ணுடன் பேசி வீட்டு சாவியெல்லாம் பெற்று உள்ளே என்னென்ன ஆவணங்கள் லேப்டாப் இருந்திருக்கிறது, லேப்டாப்பை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதே போல ஒரு சில முக்கியமான ஆவணங்கள் இவர்கள் பொறுப்பில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றிக்கிறேன். அது சம்பந்தமான விசாரணைகள் மேலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். அப்போது லேப்டாப் மற்றும் அந்த ஆவணங்கள் குறித்த தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் போது அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட மடிக்கணினி மற்றும் சில முக்கிய ஆவணங்கள் அவைதான். அவை இது மிக முக்கியமான ஒரு தொடர்ந்தும் மர்மம் தொடர்கின்றது. மர்மம் முடிவுக்கு வரவில்லை, மர்மம் தொடர்கின்றது. ஆனால் இன்னொரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். நேற்று அல்லது நேற்றைக்கு முன்தினம் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த கதவின் நிலப்படி ஃப்ரேம், கதவு ஃப்ரேம், அதில் ஏதாவது அடையாளங்கள் இருக்கின்றதா? ஒரு பாரமான ஒருவர் தொங்கியதற்கான, அந்த கயிறு கட்டப்பட்டு தொங்கியதற்கான ஏதாவது அடையாளங்கள் அந்த நில கதவில் இருக்கின்றதா, நிலப்படியில் இருக்கின்றதா என்று நீதவான் கேட்டபோது அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அடையாளம் எதுவும் இல்லை என்று. ஆனால் அந்த ஜிம் பெல்ட்டின் ஒரு பகுதி அதில் தான் தொங்கி இருந்திருக்கின்றது. அது நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். விசாரணைகள் சென்று கொண்டிருக்கிறதன் காரணமாக முதல் கட்ட தகவலின் அடிப்படையில் கிடைத்த தகவல் தான் அந்த கதவிலே எந்த விதமான அடையாளங்களும் இல்லை, பட்டியும் இருக்கவில்லை, கீழே தான் இருந்தது. ஆனால் ஒரு பகுதி கதவில் அந்த நில படியில் இருந்திருக்கிறது, ஃப்ரேமில் தொங்கி இருக்கிறதை விசாரணை அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ரைட், அது அப்படி இருக்க கபில சந்திரசேன என்ன ஆனார்? தொடர்ந்தும் மர்மம் நீடிக்கிறது. எப்படி என்றால் இந்த சிசிடிவி
கதையை வைத்து பார்க்கும்போது மர்மம் நீடிக்கின்றது. இன்று நீதிமன்றத்திலே இன்னும் நிறைய விஷயங்கள் பேசப்படுறது. இது சம்பந்தமாக நாளைய நியூஸ் இன்சைட் தமிழில் இன்னும் விவரமாக நாங்கள் பேசலாம். இந்த விடயத்தோடு இன்னும் ஒரு கைது, முக்கியமான கைது ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு நினைவிருக்கலாம், யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். 2025 பிப்ரவரி 19 கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் அறை இலக்கம் 5 நீதிமன்ற இலக்கம் 5ஆம் இலக்க நீதிமன்றத்திலே கணேமுள்ள சஞ்சீவ சுட்டு கொலை செய்யப்பட்டார். சட்டத்தரணியை போல் மாறு வேடத்தில் வந்த கமண்டோ சமிந்து, அதாவது சமிந்து டில்ஷான் என்று தான் அவர் அழைப்பார்கள். அதே போல் அவருடன் வந்த இஷாரா செவ்வந்தி, அடேங்க அப்பா, எத்தனை நாட்கள் தேடப்பட்டு வந்தார் இஷாரா செவ்வந்தி. கடைசியில் கமண்டோ சமிந்து, சமிந்து டில்ஷான் துப்பாக்கிதாரி, பிரதான துப்பாக்கிதாரி சமிந்து டில்ஷான், அவருக்கு துப்பாக்கியை மறைத்து வைத்து நீதிமன்ற வளாகத்திற்குள் கைமாற்றியது இஷாரா செவ்வந்தி. இஷாரா செவ்வந்தி கமண்டோ சமிந்தவை மாட்ட வைத்து விட்டு இவர் தப்பித்து விட்டார். யாழ்ப்பாணம் சென்று, யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியா சென்று, இந்தியாவிலிருந்து நேபாளம் சென்று, இறுதியில் நேபாளத்தில் வைத்தான் கைது செய்யப்பட்டார் இஷாரா செவ்வந்தி. அதுவரை போலீஸுக்கு தண்ணி காட்டி வந்திருந்தார். எது எப்படியோ இந்த கணேமுள்ள சஞ்சீவனுடைய கொலைக்கு பிரதான சூத்திரதாரியாக பலர் கைதானார்கள். அதில் பிரதானமானவர் தான் கேல்பத்ர பத்மே, கொமண்டோ சலிந்த, இஷாரா செவ்வந்தி, அதே போல பிரதான துப்பாக்கிதாரி சமிந்து டில்ஷான், 4 கைது செய்யப்பட்டார்கள். இதில் இன்னும் ஒரு முக்கியமான நபர் இன்று கைதாகியிருக்கிறார். இன்றல்ல, நேற்று இரவு கைதாகியிருக்கின்றார். சிஐடி அதிகாரிகள் தான் கைது செய்திருக்கிறார்கள். இவரை கம்பா ஒஸ்மன் குணசேகர என்ற நபர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது ஒரு நீண்ட கதை. எப்படி என்றால், கணேமுள்ள சஞ்சீவ பல தடவைகள் கம்பா ஒஸ்மனை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். பல தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கும் சரி, அவருடைய வாகனத்துக்கும் சரி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் ஏதோ பல தடவைகள் இவர் உயிர் தப்பி இருந்த நிலையில் வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த கேல்பத்ர பத்மே உட்பட குழுவினரை தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை தீட்டி கணேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் கம்பா ஒஸ்மன் குணசேகர் என்ற அல்லது கம்பா ஒஸ்மன் என்பவர் டிஐடியினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யும் போது அவரிடமும் வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ரிப்பீட் வகையான துப்பாக்கி ஒன்றும் துப்பாக்கி ரவைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார் தற்போது. இது ஒரு மிக முக்கியமான கைதாக அமைகின்றது. காரணம், இந்த கம்பா ஒஸ்மன் என்பவரும் ஒரு பிரபல பாதாள குழுவை சேர்ந்தவர் தான். பாதாள உலக குழுவை சேர்ந்தவர் தான். பாதாள என்றால் சிங்களத்தில், பாதாள உலக குழு என்றால் தமிழில் அப்படியும் இருக்கிறது. அவை அண்மையில் சமிந்த ஜெயசூரிய என்ற ஒரு இயக்குனர், திரைப்பட இயக்குனர், அவர் இயக்கி வெளியிட்ட ஃபாதர் என்கின்ற ஒரு படம், சிங்கள திரைப்படம் இலங்கை சினிமா திரையரங்குகளிலே வெளியானது. இந்த ஃபாதர் என்கின்ற திரைப்படமே இந்த கம்பா ஒஸ்மன் என்பவருடைய வாழ்க்கை கதையை மையமாக வைத்து தான் தயாரித்து இயக்கி வெளியிடப்பட்டது. இந்த திரைப்பட வெளியீட்டு விழாவுக்கு கம்பா ஒஸ்மனும் பிரதானமாக கலந்து கொண்டிருந்தார். யாருடைய பாதுகாப்பும் இல்லாமல், பாதுகாப்பு அதிகாரிகள் யாரும் இல்லாமல் தனியாகத்தான் வந்தார், தனியாகத்தான் சென்றார். காரணம், இவர்களுடைய பிரதான எதிரி கணேமுள்ள சஞ்சீவ தான் இறந்து விட்டார். இனி இவருக்கு யாரும் எதிரிகள் இல்லை. இன்னும் ஒரு எதிரி இருந்தார், அதுதான் கேல்பத்ர பத்மையும் பல தடவைகள் கம்பா ஒஸ்மனை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. காரணம், கேல்பத்ர பத்மைக்கும் ஒரு தேவை இருந்தது. கம்பா ஒஸ்மனை கொலை செய்து விட்டால் கேல்பத்ர பத்மை தான் கம்பாவின் கோட்ஃபாதர். அதற்குத்தான் கேல்பத்ர பத்மை பல தடவைகள் முயற்சித்தார். இருப்பினும் அந்த முயற்சி கேல்பத்ர பத்மேவுக்கு தோல்வியே முடிந்தது. தொடர்ந்தும் கம்பா ஒஸ்மன் கம்பாவின் டானாக இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்திலே இவரும் ஒரு கொலைகாரர் தான். எப்படி என்றால், இந்த ஃபாதர் என்கின்ற திரைப்படத்தை பார்த்தால் தெரியும். அதில் சொல்ல வருவது, வவுல்கலே கொலை விவகாரத்துடன் சம்பந்தப்பட்ட, அதாவது ஒஸ்மன் அந்த 88-89 கலவர கால பகுதியில் போலீசாரால் இளைஞர்களை கடத்தி சென்று கொலை செய்த ஒரு சம்பவம் தான் இந்த வவுல்கலே
கொலை சம்பவம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த திரைப்படத்திலும் அது சம்பந்தமான கதைத்தான் படமாக்கப்பட்டிருக்கின்றது. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். அவை இதில் வீரகொல ஓஎஸ்சி தம்மிக்க என்பவரை ஒஸ்மன் கொலை செய்கின்றார். எப்படினால் நீதிமன்றத்திற்குள்ளே சென்று 2 தடவைகள் முயற்சிக்கின்றார். 3வது முயற்சியில் தான் இவருடைய டார்கெட் சரியாக அமைகின்றது. எப்படி என்றால் நீதிமன்றத்திற்குள்ளே சென்று இவருடைய டார்கெட்டாக இருந்த வீரகொல ஓஎஸ்சி, வீரகொல என்கின்ற பகுதி, வீரகொல பகுதியின் ஓஎஸ்சி தம்மிக்கவை குற்றவாளி கூண்டில் இருக்கும்போதே சுட்டு கொலை செய்கின்றார். இதே போலதான் கணேமுள்ள சஞ்சீவமும் கொலை செய்யப்பட்டார். அதற்கு பிரதான சூத்திரதாரியாக இருந்திருப்பதும் கம்பா ஒஸ்மன் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இவர் நேரடியாக இதில் இறங்கவில்லை. மாறாக கேல்பத்ர பத்மி, இந்தோனேசியாவில் தலைமறைவாக இருந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த கேல்பத்ர பத்மியை தொடர்பு கொண்டு அவருடைய குழுவினருடாகத்தான் கணேமுள்ள சஞ்சீவின் கதையை தீர்த்து கட்டியிருக்கின்றார்கள். கம்பா ஒஸ்மன் ஏன் நீதிமன்றத்திற்குள் சென்று அந்த ஓஐசி தம்மிக்கவை கொன்றார் என்ற கேள்வி உங்களில் பலருக்கு இருக்கலாம். அதன் காரணம் கம்பா ஒஸ்மன், அதாவது ஒஸ்மன் குணசேகரனுடைய சகோதரர்களை அதே போல வீரகொல ஓஎஸ்சி தம்மிக்க கொலை செய்திருக்கின்றார், அழைச்சென்று கொலை செய்திருக்கின்றார். ஏதோ ஒரு காரணத்திற்காக கொலை இதற்கு பழிவாங்கும் முகமாகத்தான் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சகோதரர்களை கொலை செய்ததன் காரணமாக பழிவாங்கும் நோக்கத்துடன் தான் கம்பா ஒஸ்மன் சென்று இந்த கொலையை செய்கின்றார். நீதிமன்றத்திற்குள்ளே இருந்து செய்துவிட்டு அங்கிருந்த நீதவான் அவர்களை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு தான் வெளியேறி இருக்கின்றார். உடனடியாக அவர் கைது செய்யப்படுகின்றார். மீண்டும் பிறகு ஒரு காலகட்டத்தில் அவர் அந்த வழக்கிலிருந்தே விடுதலையும் செய்யப்படுகின்றார். பிறகு இந்த அண்டர்வேர்ல்டு வேலைப்பாடுகளில் எல்லாம் களமிறங்காமல் அவற்றிலிருந்து தள்ளி கம்பகாவில் இருந்த போதைப்பொருள் அந்த பழக்க வழக்கங்களுக்கு எதிராக கம்பா ஒஸ்மன் செயற்பட்டிருக்கின்றார். அதாவது கஞ்சா உட்பட, ஐஸ் போதைப்பொருள் உட்பட எல்லா போதைப் பொருட்களும் கம்பகாவில் அந்த பாவனை அதிகரிக்க ஒரு காலகட்டத்தை அதிகரிப்பதை இவர் கண்டு கொண்டார் கம்பா ஒஸ்மன். உடனடியாக இவர் அந்த போதைப்பொருள் வர்த்தகத்தை கம்பகாவில் செய்து வந்தவர்களுக்கு எதிராக கம்பா ஒஸ்மன் செயற்பட ஆரம்பித்தார். அதில் ஒருவர் தான் கணேமுள்ள சஞ்சீவ. அந்த கோபத்தில் தான் கணேமுள்ள சஞ்சீவ கம்பா ஒஸ்மனை கொலை செய்ய பல தடவைகள் முயற்சித்தார். இதுதான் இவர்களுடைய அந்த கோபதாபங்களுக்கு பிரதான காரணமாக அமைந்தது. இன்னும் ஒரு விடயம், கேல்பத்ர பத்மியினுடைய தந்தை நெவில் என்பவர் கம்பா ஒஸ்மனுடைய நெருங்கிய நண்பர். நெவில் என்பவரை கொலை செய்ததும் கணேமுள்ள சஞ்சீவ. அவை எல்லா பக்கட்டும் கணேமுள்ள சஞ்சீவ பலருடைய எதிர்ப்பை சம்பாதித்த ஒருவர். ஒரு பக்கம் கம்பா ஒஸ்மன், இன்னொரு பக்கம் கேல்பத்ர பத்மி. 2 தரப்பும் கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தில் இருந்ததால் இருவருமே சேர்ந்து கணேமுள்ள சஞ்சீவின் கதையை 2025 பிப்ரவரி 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள்ளே வைத்து அவருடைய கதையை முடித்து விட்டார்கள். அதற்கு முன்பதாக கேல்பத்ர பத்மே, நான் முதலில் சொன்னேன், ஒஸ்மனோடு சில கோபதாபங்கள் இருந்தார். காரணம், இவர் கம்பாவில் பெரியாளாக வேண்டும் என்ற ஒரு நோக்கம், ஒரு எதிர்பார்ப்பு கேல்பத்ர பத்மேவுக்கு இருந்தது. இப்படி இருந்த நிலையில் ஏதோ இரு தரப்பும் ஒன்றாக இணைந்து கணேமுள்ள சஞ்சீவை தீர்த்து கட்டிய பின்னர் இப்பொழுது எல்லாருமே இதோடு சம்பந்தப்பட்ட, இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட எல்லோருமே கைதாகிவிட்டார்கள். அதே போல இன்னும் ஒருவர் அண்மையில் கைதானார். அசர்பைஜானில் வைத்து கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்ய துப்பாக்கியை வழங்கியதாக சொல்லப்பட்ட பட்டுவத்தே சாமரதான் அண்மையில் அசர்பைஜானில் வைத்து கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். அவர் வழங்கிய வாக்குமூலங்களை அடிப்படையாக வைத்துத்தான் கம்பா ஒஸ்மன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எதெப்படியோ சம்பந்தப்பட்டவர்கள், இன்னமும் இந்த அண்டர்வேர்ல்டோடு தொடர்பில் இருப்பவர்கள் எல்லோரும் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த அண்டர்வேர்ல்ட் செயற்பாடுகளை முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே தற்போது பாதுகாப்பு அதிகாரிகள், விசாரணை திணைக்களங்கள் இவற்றுக்காக மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருப்பது அவதானிக்கூடியதாக இருக்கிறது. பார்ப்போம், இவை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வருமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல கபில சந்திரசேனனுடைய மரணம் குறித்து பல தகவல்கள் தொடர்ந்தும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நாளைய நிகழ்ச்சியில் இன்னும் புதிய பல முக்கிய விடயங்களுடன் சந்திக்கலாம்.
தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசிகருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.